Yeah, good day, dear students. Yeah, it is the classes for the ninth standard, and this is your geography lesson, which is the continuation of the yesterday part what we are listening yesterday. Yesterday we saw that topics of rocks and what are the formations of lithospheres and all the different spheres. Yesterday we had went through it, and today we are looking into the volcanoes. So the your question in the second part is, what is the classification of volcano on the eruptions? The eruptions அப்படின்றது வந்து இப்போ உனக்கு அங்கே ஒரு பிக்சர் கொடுத்துருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா வெல்கனோலேருந்து அதிலிருந்து வரக்கூடிய கேஸஸ் வெளியே வருது, அதுதான் எரப்ஷன் சொல்கிறது. Because when we are looking into the volcanoes, it may be that inactive volcano, that is அந்த லாவா வெளியே வராமல் இருக்கக்கூடிய வெல்கனோஸும் இருக்குது, டெட் வெல்கனோஸ்ன்னு சொல்லுவோம். அது இட் வில் நாட் பி இன் ஆக்டிவ் பொசிஷன். ஸோ அந்த கிளாசிஃபிகேஷன் அந்த வெல்கனோஸ் வந்து அந்த ஆக்டிவ் எரப்ஷன்னா அந்த பர்ஸ்ட் ஆகி உள்ளேருந்து அந்த லாவா வெளியே வருது இல்லையா, அதை தான் எரப்ஷன் சொல்லுவோம். அதை பேஸ் பண்ணி வி ஆர் டிவைடிங் த வெல்கனோஸ். ஸோ த வெல்கனோ இஸ் அ வெண்ட் ஆர் அன் ஓப்பனிங். இந்த ஓப்பனிங்க்கு இன்னொரு பேர் தான் வெண்ட், விஇஎன்டி, வெண்ட். இட் இஸ் ஆன் த சர்ஃபேஸ் ஆஃப் த எர்த் க்ரஸ்ட். இந்த க்ரஸ்ட்டுங்கிறது எஸ்டர்டே போர்ஷனில் பார்த்தோம். இந்த க்ரஸ்ட்டுங்கிறது மேல் ஏர்த்தில் இருக்கக்கூடிய மேல் பகுதியை தான் நம்ம க்ரஸ்ட்டுன்னு சொல்லுவோம். பிகாஸ் ஏர்த் இன் டெப்த்தாக த்ரீயாக நம்ம பிரிக்கிறோம் இல்லையா, க்ரஸ்ட்டு, மேண்டில் அண்ட் கோர். கோருங்கிறது உள்ள டெப்த் இருக்கிறது தான் கோர். ஸோ அந்த மேல் பகுதி இட் இஸ் கால்ட் அஸ் earth crust, through which the hot, solid, liquid and gaseous materials erupt out to the surface from the earth's interior. அந்த உள்ள ஏர்த்தோட இன்டீரியர் போர்ஷன்லேருந்து அங்கே எங்கே பூமி, பிகாஸ் இந்த வெல்கனோங்கிறது எல்லா இடத்துலையும் ஃபார்ம் ஆகாது. எங்கே பூமி பகுதி வந்து வீக்காக இருக்கோ அப்போ அந்த உள்ளே இருக்கக்கூடிய அந்த கோர் பகுதி ஹீட் ஆகி லாவாவாக வெளியே வரும். அதுதான் அது உங்களுக்கு சர்டன் பிளேசஸில் அந்த மாதிரி இருக்கும். தட் இஸ் அ ரீசன் வெல்கனோஸ் எங்கெங்கெல்லாம் அமைஞ்சிருக்குன்றதை நம்ம பார்க்குறோம். ஸோ இப்படி தான் அந்த வெல்கனோஸ் வரத்துக்கு எங்கே அந்த வெண்ட் ஓப்பனிங் அங்கே வீக்காக இருக்கும் அந்த இடத்துல இட் வில் பி கம்மிங் அவுட். ஸோ இந்த மேக்மாங்கிறது உள்ளே இருக்க அந்த சாலிட் பொசிஷன், அந்த ஒரு ஹீட்டான இது இருக்குல்லையே, அதுதான் மேக்மான்னு சொல்கிறது. இட் ரைசஸ் அப் அண்ட் எஜெக்ட்ஸ் ஆன் த சர்ஃபேஸ் ஆஸ் அ லாவா. இப்போ உள்ளே இருக்கிறது மேக்மானும் வெளியே வரும்போது அதை லாவான்னு சொல்லுவோம். அண்ட் பேஸ்ட் ஆன் த பீரியாடிக் ஆஃப் த எரப்ஷன்ஸ், பிகாஸ் பேஸ்ட் ஆன் த பீரியாடிக் ஆஃப் த எரப்ஷன்ஸ்னால் அது எவ்வளோ தூரம் அது ஆக்டிவாக இருக்குது, இப்போது 3 months ஒரு தடவை, இல்லை லைஃப் லாங் அது டெட்டாக இருக்கா, இல்லை அப்பப்போ திடீர்னு வருதா, இதை பேஸ் பண்ணி வி கேன் கிளாஸிஃபை த வெல்கனோஸ். வி கேன் டிஃபைன் த வெல்கனோஸ் ஆஸ் ஆக்டிவ் வெல்கனோ, டார்மெண்ட்டு அண்ட் எக்ஸ்டென்ட். ஸோ இதில் ஆக்டிவ் வெல்கனோ அப்படின்றது ஆர் தோஸ் விச் கான்ஸ்டன்ட்லி எஜெக்ட் வெல்கனோ. ஆக்டிவ் அப்படிங்கிறது எப்பயுமே ஆக்டிவாக இந்த லாவாவும் கேஸஸும் அந்த ஃபேர்மெண்டட் மெட்டீரியல்ஸும் வெளியே வந்துகிட்டே இருக்கும். இட் இஸ் கால்ட் அஸ் ஆக்டிவ் வெல்கனோ. த எக்ஸாம்பிள் இட் இஸ் இன் மவுண்ட் சென்ட் ஹெலன்ஸ் in the United States. It is called as active, and which is known as dormant volcano. The dormant volcano அப்படின்றது that do not show any sign of volcanic activity. இந்த வெல்கனோஸோட ஆக்டிவிட்டி எதுவுமே அதில் இருக்காது. It do not show any sign of the volcanic activity for a long period of time, and it is known as dormant volcanoes. பட் இதில் இருக்கிறது என்ன அப்படின்னா, சம்டைம்ஸ் சடனாக அது வந்து அதோட ஆக்டிவிட்டியை காமிக்கும். சடனாக இட் மே ஷோ த எக்ஸ்ப்ளோஷன்ஸ் அண்ட் விச் மே காஸ் அன்இமேஜினபிள் லாஸ் டு த லைஃப். பிகாஸ் அதனால் எந்த பாதிப்பும் இருக்காதுன்னு நினச்சிட்டு நியர்பை போய் பார்க்குறவங்களா இருக்கட்டும், இல்லை பிகாஸ் அது எப்போ வந்து பர்ஸ்ட் ஆகும்னே சொல்ல முடியாது. ஸோ இட் இஸ் அன்இமேஜினபிள் லாஸ் ஃபார் த லைஃப் அந்த ப்ராப்பர்ட்டி. அதுதான் டார்மெண்ட் வெல்கனோன்னு சொல்கிறோம். For that example, it was in the Japan, it is the Mount Fuji. The dead volcano and extinct volcano, it is permanently stops its volcanic activity. Permanent அது வந்து ஆக்டிவாகவே இருக்கிறதுல always it is dead. It is called as extinct or dead volcanoes. The example is Kilimanjaro, Tanzania. Okay, next one it is, because nearby questions it was given according to the paragraph. ஸோ உனக்கு அது படிக்கும்போது, அந்த பேராகிராஃப் படிக்கும்போது அதில் இருக்க ரிலவெண்ட்டான கொஷின்ஸும் நீ புரிஞ்சுக்கணுங்கிறதுனால தான் இங்கே 22 questions பிட்வீனில் இருக்குது. ஸோ நவ் வி ஆர் கம்மிங் டு த வெல்கனோஸ் ஸ்ட்ரக்சர்.
பொதுவாக இப்போ நம்ம இது வரைக்கும் அதோட ஆக்டிவிட்டியை பேஸ் பண்ணி பிரித்தோம். தட் இஸ் ஆக்டிவ் வெல்கனோ, டார்மெண்ட் அண்ட் டெட் வெல்கனோ. இட் இஸ் பேஸ்ட் ஆன் த ஆக்டிவிட்டி. இன்னொரு போர்ஷன் வந்து பேஸ்ட் ஆன் த ஸ்ட்ரக்சர் அந்த காம்போசிஷன். காம்போசிஷன்னா அதுலேருந்து வெளியே வரக்கூடிய அந்த சாம்பல் இருக்கும் இல்லையா, சாம்பல் அந்த நெருப்பு துகளை தான் காம்போசிஷன் சொல்கிறது. ஸோ அதோட ஸ்ட்ரக்சர் கூம்பு வடிவமா, வட்டமா, அரை வட்டமா, அதுதான் ஸ்ட்ரக்சர். அந்த ஸ்ட்ரக்சரை பேஸ் பண்ணி we can divide the volcanoes into 3 types. It is called as composite volcanoes, shield volcanoes and dome volcanoes. Okay, இந்த composite volcanoes தான் இன்னொரு பேர் strata volcanoன்னு பேர். It forms in a conical volcano. அங்கே இருக்க பிக்சர் உனக்கு அதில் தான் இருக்குது, கோன் ஷேப்பில் இருக்கும் அந்த volcano. It is built by the many layers of the hardened lava, pumic and volcanic ash. இந்த மூணும் சேர்ந்து அந்த volcanoes it is developed. And these are commonly found in the Pacific Ocean. Example on it is Fuji in Japan. And the next one is volcanic dome. A lava dome or volcanic dome is roughly a circular dome formed due to the slow ejection of viscous lava from the volcano. Viscous அப்படின்னா ரொம்ப ட்ரையாக இருக்காது, கொஞ்சம் பசை மாதிரி இருக்கும். அதே மாதிரி இந்த இது இருக்கிறதுனால இட் இஸ் ரிச் இன் சிலிக்கா. அதில் இருக்க மெட்டீரியல் வந்து சிலிக்கா வந்து ரிச்சாக இருக்கும். அது மாதிரி அந்த இழுக்கிற தன்மை அதில் கொஞ்சம் இருக்கும், பசை மாதிரி இருக்கும். அதுதான் விஸ்கோசிட்டின்னு சொல்லுவோம். அது அப்படி இருக்கிறதுனால அது ரொம்ப தூரம் போய் விழாமல் அது அந்த கம்ப் மாதிரி அந்த இடத்துல ஃப்ளோ ஆகிட்டுருக்கும். ஸோ இட் ப்ரிவென்ட்ஸ் ஃப்ரம் ஃப்ளோயிங். ரொம்ப தூரம் ஓடும். இப்போ தண்ணினா ரொம்ப தூரம் ஓடும் இல்லையா, அந்த மாதிரி ஓடுறதுக்கான பாசிபிலிட்டி இந்த லாவாவில் இருக்காது. ஸோ இட் வில் பி டெபாசிட்டட் அரவுண்ட் த வெல்கனோஸ். இட் இஸ் அதை வந்து அப்படியே டோம் மாதிரி ஃபார்ம் ஆகிடும். டோம்னா என்னது, இப்போ தாஜ்மஹால் மேலே இருக்கிறது டோம் பொசிஷன் சொல்லுவோம். ஒரு அரை வட்டமாக இருக்கும் இல்லையா, அதை டோம் மாதிரி சொல்லுவோம். அப்போ இந்த வெல்கனோஸ் எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா இட் வில் ஃபார்ம் லைக் அ டோம். அந்த அந்த லாவா இட் வில் பி அந்த விஸ்கோசிட்டி இருக்கிறதுனால ரொம்ப தூரம் த்ரோ ஆகி அது ரொம்ப தூரம் ஓடுறதில்லை. ஸோ இட் இஸ் ஃபார்மிங் லைக் அ டோம். ஓகே, so it is formed in Mexico. And last it is another one, it is shield volcano. The shield volcano the same times like dome. அதே மாதிரி இதுலேயும் அந்த ஸ்டிக்கி தன்மை இருக்கிறதுனால அதோட இது வந்து ரொம்ப த்ரோ ஆகிறதில்ல, அது 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 மேலேயே படிகிறதுனால இட் ஃபார்ம்ஸ் லைக் அ ஷீல்டு. தீஸ் ஆர் த ஷாலோ டெபாசிஷன்ஸ் வித் அ ஜென்ட்லி ஸ்லோப்பிங் ஸ்லைட்ஸ். ஸோ அதோட சைட்ஸ்லாம் எப்படி இருக்குன்னா ஜென்டலாக, ரொம்ப கூர்மையாக இல்லாமல் ஸ்லைட்டாக ஸ்லைடாக இருக்கும். அதே மாதிரி அதோட லாவா எல்லாம் அங்கே டெபாசிட் ஆகிருக்கும். அண்ட் ஹென்ஸ் த லாவா ஃப்ளோஸ் அவுட் இன் ஆல் டைரக்ஷன்ஸ் டு கிரியேட் அ ஷீல்டு. ஓகே, it is an entire lesson. It is given important to the volcanoes alone. The remaining we had completed in the earlier part. And once again I can give you the question, that is what is volcano, and mention its major components. So a volcano is a vent or an opening on the surface of the earth's crust through which the hot, solid, liquid and gaseous materials erupt out to the surface from the earth's interior. Okay, so we can go to the remaining one. It is a one mark is there, that is filling the blanks is there that you can learn. இது வந்து நேற்று நம்ம கொடுத்தோம் இல்லையா, ஸ்பியர்ஸ் ஆஃப் த எர்த் நம்ம நேற்று படித்தோம். அதோடு இருக்கக்கூடிய ஒரு கொஷின் இதில் நான் இருக்குது. நேற்று எஸ்டர்டே இட் வாஸ் லெஃப்ட் அண்ட் டுடே இன் திஸ் திங் ஐ ஹவ் கிவன். ஸோ ரைட் எ ப்ரீஃப் நோட் ஆன் த வேரியஸ் ஸ்பியர்ஸ் ஆஃப் த எர்த் அண்ட் ட்ரா எ பிக்டோரிக்கல் டயக்ராம் ஃபார் த ஸ்பியர்ஸ். பிக்டோரிக்கல் டயக்ராம் அப்படின்னா உனக்கு ஈஸியாக புரிகிற மாதிரி பிக்சரைஸ் பண்ணியிருக்கு. அந்த கீழே இருக்க டயக்ராம் கண்டிப்பாக நீ இதுக்கு வரையணும். ஸோ இட் மே பி டோட்டலி 5 mark question. ஸோ யூ ஹாவ் டு கிவ் த hint. The only 2 or 3 lines I have given. Simultaneously அந்த பிக்டோ டயக்ராமும் நீ வரையணும். ஸோ அந்த பிக்டோ டயக்ராம் என்னென்னா அதோட கண்டென்ட் உனக்கு அது ஈஸியாக புரியும். ஸோ ஹியர் த earth is divided into 2 parts, that is the biotic and abiotic spheres. இப்போ பயோட்டிக்னா என்ன நம்ம பார்த்தோம் இல்லையா, நாம் லிவிங் திங்ஸ் இருக்கக்கூடியது, நாம் அனிமல்ஸு, சீயில் வந்து ஒரு குறிப்பிட்ட பகுதி வரைக்கும் எங்கெல்லாம் உயிரினம் இருக்கோ அதை வந்து பயோட்டிக்கனும்,
abiotic ஸ்பியர்ஸுங்கிறது இட் இஸ் அ நான் லிவிங் திங்ஸ் இருக்கிறது abiotic ஸ்பியர்ஸ்னு சொல்லுவோம். ஓகே, அந்த பாயிண்ட் ரெண்டுமே நான் இங்கே உனக்கு கொடுத்துருக்கேன். ஓகே, ஹியர் தட் இஸ் அ பயோட்டிக் ஸ்பியர் இஸ் அ பயோஸ்பியர். பயோட்டிக் ஸ்பியர் தான் பயோஸ்பியர். பயோஸ்பியருங்கிறது வேர் த ஹியூமன் பீயிங்ஸ் ஆர் லிவிங். That is the explanation I have given in the bracket. Bracketல இருக்கிறத you cannot write only for your understanding. Okay, எப்பயுமே ப்ராக்கெட்டில் இருக்கிற எதுவுமே நீ எடுத்து you should not write it. It is only for your understanding. So biosphere is a global ecosystem composed of the living organisms. Okay, இப்போ அந்த பிக்சோரியல் பாரு, that is the earth is divided into two spheres, that is a biotic sphere and abiotic sphere. பயோட்டிக் ஸ்பியர் தான் பயோஸ்பியர். பயோட்டிக் ஸ்பியரில் 3 வருது, லித்தோஸ்பியர், அட்மாஸ்பியர் அண்ட் ஹைட்ரோஸ்பியர். திஸ் 3 ஆல்ரெடி வி ஹேட் சீன் அன் இன்ட்ரொடக்ஷன். லித்தோஸ்பியர் அப்படிங்கிறது ஏர்த்தோட ஃபார்மேஷன். ஓகே, அந்த ஏர்த்து தான் நம்ம லித்தோஸ்பியர்னு சொல்கிறோம். அதில் இருக்க பாட்டை தான் நேற்று நம்ம பார்த்தோம், க்ரஸ்ட், மேண்டில் அண்ட் கோர். அட்மாஸ்பியர் அப்படிங்கிறது கேஷியஸ் ஃபார்மேஷன், நம்மளை சுற்றி இருக்கிறது. ஹைட்ரோஸ்பியருங்கிறது வாட்டர் பாடி. Are you clear? This is the abiotic sphere around us. See that explanation here. The abiotic sphere is further divided into lithosphere, atmosphere and hydrosphere. The abiotic sphere is the explanation கீழே கொடுத்துருக்கேன். The abiotic it is a factor or non-living chemical and physical parts of the environment that affect the living organisms and the functions of the ecosystem. The redல இருக்கிறதும் it is only for your understanding, you need not to write it. Okay, mention the layers of the interior of the earth. The structure of the earth interior is divided into 3 layers, namely the crust, the mantle and the core. Okay, இது நம்ம நேற்று படித்ததோட கண்டினியூஷன். அதே மாதிரி இந்த பிக்சர் உனக்கு நான் கொடுத்துருக்கேன், because it is a rock cycle. Yesterday we had saw the 3 types of the rocks. ஞாபகம் இருக்கா? What are the rocks we have saw? That is the igneous rock, sedimentary, and what is another type of the rock? It is a metamorphic rock. The rock cycle oda picture உனக்கு நான் கொடுத்துருக்கேன். For example, see there, if you are starting with the sedimentary rockங்கிறது எப்படி ஃபார்ம் ஆகுது? The sedimentary rock is forming due to the weather and the erosion. That is, இப்போ you can see the picture in the top, that is rain is coming on the rain is flowing on the mountain. அப்போ அந்த மவுண்டனில் வந்து மண் அரிப்பு இருக்கும் இல்லையா? மண் அரிப்பு இருக்கும். இந்த மண் அரிப்புங்க அதுதான் எரோஷன் சொல்லுவோம். இட் இஸ் டியூ டு த வெதர் கண்டிஷன்ஸ் அண்ட் டு த ரெயின் வாட்டர் இஸ் ஃபார்மிங். அப்போ அந்த வெதர், அந்த மழை அரித்து அந்த மண் போய் டெபாசிட் ஆகிறது தான் செடிமெண்ட்ரி ராக்ஸ். அப்போ இந்த செடிமெண்ட்ரி ராக்ஸ் நாள் படப்பட உள்ளே தங்கும் இல்லையா? இட் இஸ் கெட்டிங் டீகைட் ஆகி உள்ளே போய் செட்டில் ஆகிறது தான் மெட்டமார்ஃபிக் ராக். இப்போ மெட்டமார்ஃபிக் ராக் ரொம்ப லாங் பீரியட் ஆகும்போது இட் கெட்டிங் ஸ்மெல்ட் அண்ட் ஃபார்ம்ஸ் அ மேக்மா. ரொம்ப அடியில் போடும்போது இட் இஸ் கெட்டிங் மெல்ட்டிங், அதுதான் மேக்மாவாக மாறி இட் கம்ஸ் த எரப்ஷன்ஸ், வல்கனோஸும் வரும். இன்னொரு ஃபார்மேஷன் இது கிறிஸ்டல் ஃபார்மஸ் தான் igneous rocks. Are you clear? So this is the cycle. Try to understand that. அதுக்கு தான் இந்த பிக்சர் ஒன்று கொடுத்துருக்கு. ஸோ இந்த பிக்சர் it will be easy for you to understand. And we can come to the distinguish. Distinguish is between the core and the crust. இந்த core and crustங்கிறது it is the 3 layer of the earth. Is it? அப்போ இந்த கோருங்கிறது it is the interior, that is the innermost hottest layer of the earth and the true center. இந்த கோருங்கிறது தான் உள்ளே இருக்கக்கூடியது, ரொம்ப டெப்த்தில் இருக்கக்கூடியது. பிகாஸ் அப் டு 30 கிலோமீட்டர்ஸ், 3 to 30 கிலோமீட்டர்ஸ் பூமிக்குள்ளே 30 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் க்ரஸ்ட்டு தான் இருக்கும். அதுக்கப்புறம் தான் மேண்டல் வரும், அதுக்கப்புறம் தான் கோர் இருக்கும். ஸோ கோர் வி cannot reach it actually. Okay, it is in depth it will be there. And it is the innermost hottest layer of the earth and the true center. Okay. And it is composed mainly of nickel and iron. So it is termed as Nephi. And the denser material exists within the earth's core. Denser materials அப்படின்னா திக்கரான மெட்டீரியல்ஸ் என்னமே it is available in the earth core. Crust is the outer layer of the earth. It is composed of the silica and the aluminium. So it is termed as shale. Lighter materials exist on the surface. Are you clear? It is a distinction between the core and the
crust. Dear, one word ella nee konja revise panniko, you can understand that. Try to read it, the answers had been given there. And here the final question is, what is hydrosphere? Hydrosphere na munadi na sollirukken, is a water body, is it? Hydrosphere is a watery part of the earth's surface, including the oceans, rivers, lakes and water vapor. What is the fossils? Fossils அப்படின்றது படிமானம் சொல்லுவோம். ரொம்ப நாள் பட்டு, தட் இஸ் நம்மளோட பாடி ஆகட்டும், பிளான்ஸ், அனிமல்ஸ் ஆகட்டும், பூமிக்கு அடியில் போய் அது அப்படியே டெபாசிட் ஆகிறது தான் ஃபாசல்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ த பாடிஸ் ஆஃப் த பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ் தட் ஃபாலோ ஆன் த sedimentary rock deposits get embedded in the layers. Embeddedna மேலே it will be forming that at the embedded in the layers and form the fossils. Do you know about the active volcano? Active volcanoes are those which constantly eject the volcanic lava, gases and fragmented materials. The example is Mount St. Helens in the United States. What is geology? The science that deals with the physical structure and substance of the earth, their history and the process which act on them. It is called as geology. Okay. And another one distinction is there. It is the internal process and the external process regarding the earth. நம்ம ஆக்சுவலாக அந்த இன்டர்னல் ப்ராசஸ் அண்ட் எக்ஸ்டர்னல் ப்ராசஸ் நம்ம நேற்று பார்த்தோம். அதோட நேம் நானும் உனக்கு சொல்லியிருந்தேன். தட் இஸ் எண்டோசென்ட்ரிக் அண்ட் எக்ஸ்ட்ரோசென்ட்ரிக். நேற்று பார்த்தோம். You might be, you have to revise that presentation, and this you can see. That is the process that actually the internal and external process, you can give the name also. That endogenetic and extrogenetic, you can add it there, and the point idhula illa, but you can add it there. The forces that act from the earth interior towards earth's surface, உள்ள இருந்து வெளியில் வரக்கூடிய ஃபார்மேஷன் தான் இன்டர்னல் ப்ராசஸ். அந்த ப்ராசஸில் தான் டெவலப் ஆகிறது என்னது, லேண்ட்ஸ்கேப் அண்ட் டோப்போகிராஃபிக். டோப்போகிராஃபிக் ரிலீஃப்ன்றது ஆல்ரெடி ஐ டோல்ட் யூ, லைக் த வேலிஸ், மவுண்டன்ஸ், வாட் ஆர் த ஃபார்மேஷன் இட் இஸ் ஃபார்மிங். ஓகே. அதே மாதிரி எக்ஸ்டர்னல் ப்ராசஸ் அப்படிங்கிறது the forces that act on the surface of the earth due to the natural agents like running water, glacier, wind and waves, etc. This external process tear the landscape down into relatively low elevated plains. And another two is there. It is seismology and geology. Seismology அப்படின்றது the science that deals with the earthquake. And geologyங்கிறது it is a science that deals with the physical structure of the earth. அது மட்டும் நீ படி, it is போதும். That is, it deals with the physical structure and substance of the earth. That is enough. அந்த ஒரு பாயிண்ட் எழுது போதும். Seismologyங்கிறது science about the earthquake. Geologyங்கிறது it is a science deals with the physical structure of the earth. And next one is atmosphere and the biosphere. Atmosphere is a thin layer of the gases that surround the earth. Biosphere is the layer of the earth where the life exists. Okay, where we are living. Dear, try to revise all the questions there. Just we will revise all the slides once again. We are talking about the volcanoes. Volcanoes, what is the volcanoes? Is the three type of volcanoes based on the activity. Okay, அது எப்படி வேலை செய்யுதுங்கிறத பொறுத்து த்ரீ டைப், தட் இஸ் ஆக்டிவ் வல்கனோ, டார்மெண்ட் வல்கனோ அண்ட் எக்ஸ்டென்ட் வல்கனோ. அடுத்த 3 டைப் வந்து பேஸ்ட் ஆன் த ஸ்ட்ரக்சர் அண்ட் த காம்போசிஷன், அதோட அமைப்பு வச்சு அது மாறும். தட் இஸ் காம்போசிட் வல்கனோ, ஷீல்ட் அண்ட் டோம் வல்கனோஸ். அதை பற்றி படிச்சிருக்கோம். ஓகே. அண்ட் நெக்ஸ்ட் இட் இஸ் த டீட்டெயில் கொஷின் இஸ் தேர். வாட் ஆர் த வேரியஸ் ஸ்பியர்ஸ் ஆஃப் த எர்த்? தட் இஸ் த பயோட்டிக் ஸ்பியர் அண்ட் அபயோட்டிக் ஸ்பியர். அந்த டயக்ராம் வரையணும். இதோட கொஷின்ஸ், வாட் இஸ் த வல்கனோ இஸ் தேர் and rock cycle is there. Distinguish மொத்தம் 3 இருக்கு, core and crust, seismology and geology and atmosphere and biosphere. மொத்தம் 3 distinguish இருக்கு, one word இருக்கு. And question answers regarding hydrosphere, fossils and geology. Okay, so try to learn it in a better way and write everything 2 times and revise it better. Okay ma? Yeah, good. Thank you dear.